ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் யாவரையும் கர்த்தர் அவருடைய சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்புவாராக. ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 நாளாகமத்தில் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே அவனிடத்தில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு ஆசீர்வாதம் எல்லாத்துக்கும் தேவை. ஆனால் அந்த ஆசீர்வாதம் எப்படி வந்தது, எப்படி வரும்ன்றதுக்கு வேதத்தில் நிறைய ஆதாரங்கள் இருக்கு. ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோம் என்பவருடைய வீட்டில் 3 மாதம் தான் இருந்துச்சான். அந்த பெட்டி இருந்ததுனாலே அவனுக்கு ஆசீர்வாதம் கிடைச்சது. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் சொல்லப்படும். கர்த்தர் ஓபேத்தின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தாராம். அவன் வீடு மட்டும் இல்லை, அவன் ஆண்டவருடைய பெட்டிக்கு அடைக்கலம் கொடுத்ததுனால, ஆண்டவருடைய பெட்டி தங்குறதுக்கு இடம் கொடுத்ததுனால அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். அவன் வீட்டையும் ஆசீர்வதித்தார், உண்டான எல்லாவற்றையும், ஆடு மாடு கோழி அவனுடைய வயல் எல்லாமே ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். அதுதான் உண்மை. பாருங்க, உடன்படிக்கை பெட்டி. அப்போ உடன்படிக்கை பெட்டி ஏன் அவன் வீட்டில் கொண்டு வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு உடன்படிக்கை பண்ணும்போது ஆண்டவர் 10 கற்பனைகளை என்ன பண்ணார் கொடுத்து, அதன் மூலமாக இஸ்ரவேல் மக்களோடு அவர் உடன்படிக்கை பண்ணார். அந்த உடன்படிக்கை பலகைகள் தான் அந்த பெட்டியில் இருந்து தான் உடன்படிக்கை பெட்டின்னு சொல்லப்படுது. அந்த உடன்படிக்கை பெட்டியை யுத்தத்துக்கு கொண்டு போனாலும் முன்னாடி வச்சு என்ன பண்ணுவாங்க, அதில் ஜெபம் பண்ணி ப்ரேயர் பண்ணி அந்த யுத்தத்தை ஆரம்பிப்பாங்க. கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்வார் சொல்லப்பட்டது. அப்படி அந்த ஒரு சமயம் அந்த பெட்டி என்ன பண்ணுச்சு, பெலிஸ்தர்கள் அந்த பெட்டியை பிடிச்சிட்டாங்க. பெலிஸ்தர்கள் அந்த பெட்டியை என்ன பண்ணாங்க, அவங்க என்ன பண்ணாங்க, இவங்க இஸ்ரவேலர் தோற்று போனதுனால அந்த பெட்டியை கொண்டு போயிட்டாங்க. இப்போ அவங்க அந்த பெட்டியை வச்சு தானே எல்லாம் பண்ணுறாங்க. அந்த பெட்டியை நம்ம ஊருக்கு கொண்டு போவோம் சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க வீட்டில் அவங்க ஊர் கோயிலில் கொண்டு தாகோன்னு ஒருத்தர் அந்த கோயிலில் கொண்டு வச்சா, அடுத்த நாள் பார்த்தா அந்த பெட்டிக்கு முன்பாக அந்த தாகோனுடைய சிலை விழுந்து கிடந்துச்சான். சரி, மறுபடியும் என்ன பண்ணாங்க, அந்த சிலையை நிமித்தி ஒட்ட வச்சுட்டு போனால் அடுத்த நாள் தலை தனியாக, உடம்பு தனியாக, கால் தனியாக, கை தனியாக கிடந்துச்சான். அந்த பெட்டிக்கு முன்பாக அந்த சிலை கூட என்ன பண்ண முடியல, நிற்க முடியல. அந்த அளவுக்கு அதில் ஒரு வல்லமை இருக்குது. உடனே அந்த பெட்டி என்ன பண்ணாங்க, எடுத்துகிட்டு போய் அந்த பெட்டி அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, வேறு இடத்துக்கு கொண்டு போகும்போது அந்த ஊர் ஃபுல்லாக மூலவியாதி வந்ததாக சொல்லப்படுது. கர்த்தர் மூலவியாதியினால் பாதித்தார் இஸ்ரவேல் அந்த பெலிஸ்தரை. ஐயோ, இந்த பெட்டியை நீங்கள் கொண்டு வராதீங்கன்னு சொல்லி இப்படி ஒரு 3-4 ஊர் மாற்றி மாற்றி அவங்க தேசத்தில் கொண்டு போகும்போது 6 மாதம் அங்கே இருந்தது. ஒவ்வொரு ஊருக்கு போகும்போதும் அந்த ஊரில் பெட்டியை தூக்கிட்டு போனவனே தூக்கிட்டு போகிற தெருவெல்லாம் மூலவியாதி. இதில் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, கொள்ளை நோயினால் செத்துட்டு இருக்கிறாங்க. அதனால் இந்த பெட்டியை கொண்டு வராதிங்க, இந்த பெட்டியை அவங்ககிட்டே திருப்பி அனுப்பிடுங்க, இந்த பெட்டி நம்ம தேசத்தில் இருக்கக்கூடாது. ஒன்றும் இல்லை, அந்த பெட்டி ஆண்டுடைய வார்த்தை இருக்கிற பெட்டி. ஆண்டவர் இஸ்ரவேல் மக்கள் கொடுத்த வார்த்தை தான் மெயின் அதில் இருக்குது. 10 கற்பனைகள். இதன்படி நீங்கள் நடந்தீங்கன்னா எப்பொழுதும் என்னுடைய ஜனமாக இருப்பீர்கள், என்னுடைய சொந்த ஜனமாக இருப்பீர்கள் அப்படி சொல்லி என்ன பண்ணால் அந்த பெட்டியை அவர் கொடுத்தார். உங்களுக்கு எல்லாவற்றையும் நான் கொடுத்து உங்களை ஆஸ்வதிப்பேன். ஜெபம் பண்ணால் அவங்க ஜெபத்தை கேட்பேன், விண்ணப்பத்தை கேட்பேன், பதில் கொடுப்பேன். அப்போ இந்த 10 கற்பனைகள் நடக்கும்னு சொல்லி தான் ஒரு வரைமுறை. ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருப்பதற்கு இந்த கற்பனைகளின்படி நடக்கும் தான் அந்த 10 கற்பனைகளை கொடுத்தார். அதுதான் அந்த உடன்படிக்கை பெட்டியில் இருக்குது. அந்த உடன்படிக்கை பெட்டியை அவங்க என்ன பண்ணாங்க, சோசைக்காரன் குறிகாரெலாம் கூப்பிட்டு, எப்போ அந்த பெட்டி நம்மகிட்ட வந்ததுலேருந்து நம்ம ஊருக்குள்ளே மூலவியாதி ஆகிப்போச்சு, இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, சிறுவேலின் தேவனுடைய பெட்டியை அவங்ககிட்ட திருப்பி அனுப்பிடுங்க. அனுப்பும்போது வெறுமையை அனுப்பாதீங்க. என்ன பண்ணீங்க, அதுக்கு அந்த மூலவியாதிக்குள்ளே ஒரு சாயலான ரூபத்தில் பொண்ணுனால் செஞ்சு ஒரு 6 உருப்படியை செஞ்சு, சுண்டலிகள் மாதிரி ஒரு 5 அந்த நோய் காரணமான சுண்டலிகள் ஒரு 6 உருப்படியை செஞ்சு, ஒரு நல்ல புது ரதம், அதாவது இன்றைக்கி வண்டி மாட்டு வண்டி மாதிரி புது ரதம், அந்த வண்டியை ஒன்று செஞ்சு
2 பால் கறக்கிற மாடு கெட்டி என்ன பண்ணிடுங்க, அந்த பெட்டி அதில் ஏற்றி அதை அனுப்பிச்சிருங்க. அந்த மாடு நேராக எங்கே போகுதோ அது அங்கே அது போகிற வரைக்கும் பின்னாடி நீங்கள் போங்க, அந்த கன்று குட்டிகளை மட்டும் வீட்டில் அடைச்சி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஆலோசனை சொல்கிறாங்க. சரி இப்படி செஞ்சாச்சுன்னா வாதம் நம்மளை விட்டு நீங்கிரும்னு அவங்க ஆலோசனை சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த பெட்டி என்ன பண்ணுறாங்க, அந்த பொண்ணூறு படிகள்லாம் வச்சு என்ன பண்ணுறாங்க, காணிக்கையாக கடவுளுக்கு காணிக்கையாக வச்சு எங்கள் வாதெல்லாம் நீங்கிட்டும் கடவுளே, நாங்கள் தெரியாமல் இந்த பெட்டி எட்டு வந்துட்டோம், இது அவங்க போட்டு திருப்பி அனுப்பிடுறாங்க. அனுப்பும்போது அந்த மாடுகள் வந்து நம்ம கூப்பிட்டுனே போயிட்டு அந்த யோசுவான்ற இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின யோசுவா என்பவருடைய வயலில் போய் நின்றுச்சான். நேராக அந்த மாடுகளை கூப்பிட்டுக்கிட்டே எங்கேயுமே நிற்காமல் நேராக அந்த அந்த யோசுவாவுடைய வயல்னு சொல்லப்படுது அந்த இடத்துல போய் என்ன பண்ணிச்சான், அந்த வண்டி அந்த மாடுங்க போய் நின்றுச்சான். உடனே என்ன பண்ணால் யூதர்கள் அந்த பெலிஸ்தர்கள் என்ன பண்ணால் தங்களோட தேசத்துக்கு திரும்பி போயிட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்கு அந்த நோயிலேருந்து விடுதலை கொடுத்துட்டாரு கடவுள். அதுலேருந்து அங்கே அவங்களுக்கு இல்லை. காரணம் என்னென்னா, தேவனுடைய வசனத்தை சும்மா எல்லாரும் அவருடைய பெட்டியை வச்சுருக்க முடியாது. பெட்டியை வச்சுருக்கிறதுக்கும் நினைப்பணும் ஒரு தகுதி இருக்கணும். இப்போ நீங்கள் பைபிளை வச்சுருக்கோம், இதுதான் இன்றைக்கி என்ன பண்ணுது, அன்றைக்கி உடன்படிக்கை பெட்டியிலேருந்தெல்லாம் பைபிளில் வந்துடுச்சு. அன்றைக்கி ஒரு பெட்டிகளை வச்சு ஆண்டோடைய வார்த்தையை வச்சு என்ன பண்ணால் பாதுகாத்து வந்தாங்க இஸ்ரவேல் மக்கள். ஆண்டவர் கையினால் எழுதப்பட்டது அது. அந்த உடன்படிக்கை பெட்டியில் இருந்த பலகை வந்து ஆண்டவர் கையினால் எழுதி என்ன பண்ணாரோ இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்த அந்த பலகைகள். ஆனால் இன்றைக்கி நாம் வச்சுருக்கிறது நாம் அச்சடித்து என்ன பண்ணுது பிரிண்டிங்கில் நாம் என்ன பண்ணோம், மனிதர்கள் அந்த வசனத்தை எடுத்து பைபிளில் நம்ம என்ன பண்ணிடுறோம், பைபிளை அன்றைக்கி தொகுத்து வச்சுருக்கோம். ஆனால் அவர் கையினால் எழுதப்பட்ட ஒரு கற்பலகை உள்ள ஒரு பெட்டி. இன்றைக்கி அந்த பெட்டி அந்த உலக யுத்தங்கள் வரும்போது அந்த பெட்டி என்ன பண்ணிச்சு, காணாமல் போயிட்டு சொல்கிறாங்க. அது இப்போ புதைந்து கிடக்குது. அந்த பெட்டியை தேடுற ஆராய்ச்சியில் இருக்கிறாங்க அரசாங்கம். அந்த யூதர்கள் மறுபடியும் அந்த பெட்டியை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அந்த கண்டுபிடிச்சி அந்த இடத்துல என்ன பண்ணாங்க, மறுபடியும் ஆலயத்தை கட்டுவாங்க. கட்டி மறுபடியும் எப்படி முதல்ல ஆரம்பத்தில் ஆண்டவருக்கு ஆடு மாடுகள்லாம் பலி செலுத்தினாங்களோ அதே மாதிரி ஆலயத்தை கட்டி பலி செலுத்துவாங்க. ஆண்டவர் வேண்டான்னு சொன்னதை தான் மறுபடியும் அவங்க செய்யும்போது அந்த ஆண்டுடைய வருகையும் சீக்கிரமாக இருக்குது. அதுக்காக அது அந்த பலி செலுத்துறதுக்கு சிகப்பு பசுமாடு அதுதான் பலி செலுத்துவாங்களாம். அது இப்போவே என்ன பண்ணுறாங்களாம், அந்த பசுமாடெலாம் என்ன பண்ண வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அதை கண்டுபிடிச்சி என்ன பண்ணாங்களாம், ஊசி போட்டு எல்லாம் அந்த சிகப்பு கலரில் இருக்கணுமா அந்த மாடு, பலி செலுத்துகிற மாடு. அதை என்ன பண்ணுறாங்க, இப்போவே அந்த மாடெல்லாம் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அந்த உடன்படிக்கை பெட்டி அவங்க எடுத்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா மறுபடியும் அந்த அந்த ஆலயத்தை கட்டுவாங்க. அவங்க பழைய முறையில் கட்டப்பட்ட அந்த ஆலயத்தை என்ன பண்ணுவாங்க, அந்த மலையில் கட்டுவாங்க. அது கட்டும்போது வருவாங்க மறுபடியும் முன்னால் எப்படி டெய்லி ஆடு மாடு பலி செலுத்தினாங்களோ அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, பலி செலுத்த ஆரம்பிப்பாங்க. ஆண்டவர் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பழைய ஏற்பாட்டு பிரகாரம் அதை செய்வாங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவை மயப்படுத்தாமல் செய்கிற இடத்துனால பிசாசு கூட என்ன பண்ணுவான், அந்த இடத்துல வந்து நான் தான் அதிபதி நான் தான் அப்படின்னு என்ன பண்ணுவான், நம்ம அந்த காணிக்கையெல்லாம் வாங்கவும் உலகத்தின் முடிவுக்கு ஒரு ஆதாரமாக அது வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆகவே இந்த உடன்படிக்கை பெட்டியில் அன்றைக்கி கொடுத்த அந்த வசனங்கள் தான் இன்றைக்கி என்ன பண்ண நம்ம இன்றைக்கி பைபிளாக நம்ம கையில் வந்துருக்கு. அந்த வார்த்தைகள்லாம் இதில் என்ன பண்ண இருக்குது. ஆகவே இந்த உடன்படிக்கை பெட்டியில் உள்ள அந்த பலகைகளுடைய அந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி நீங்கள் நடந்தீங்கன்னா எனக்கு சொந்த ஜனமாக இருப்பீங்க, என்னுடைய ஆசீர்வாதம்லாம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணார், அவங்களுக்கு கொடுத்தார். இந்த பெட்டியை ரொம்ப நாளாக என்ன பண்ணுறாங்க, அந்த பெட்டி அங்கே வந்த பிறகு அங்கே இறக்கி வச்சுட்டாங்க. இறக்கி வச்சுட்டு அந்த பெட்டி ரொம்ப நாளாக இருந்து. அப்போ ராஜாக்கள் காலத்தில் அதுக்கு பிறகு ராஜாக்கள் ஆண்டவர் நியாயாதிபதிகள் காலம் முடிஞ்சு ராஜாக்கள் காலம் வரும்போது சவுலுடைய காலத்தில் அந்த பெட்டியை கொண்டு வரவே இல்லை, அது அங்கேயே இருந்து போச்சு. அந்த பெட்டியை அவங்க என்ன பண்ணாங்க, அப்படியே விட்டுட்டாங்க. ஆனால் தாவீதினுடைய காலத்தில் இந்த பெட்டி ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி, ஆண்டவரால் எழுதப்பட்ட கற்பனைகள் உள்ள பெட்டி, அந்த பெட்டியை நம்ம எடுத்து வரணுமே அப்படின்னு சொல்லி தாவீது பிரயாசப்பட்டு அந்த பெட்டியை எடுக்கிறதுக்கு போகிறாங்க. பெட்டி எடுத்துகிட்டு வரும்போது ரதத்தில் வச்சு நடத்தி கொண்டு வரும்போது வழியில் திடீர்னு மாடுகள் வந்து, இப்போ நம்ம ஒரு மாட்டு வண்டிங்கும் போது சில இடத்துல மாடுகள் வந்து தடுமாறும், அதே மாதிரி தடுமாறி இருக்குது அது மாடுகள். மாட்டு வண்டியில் தடுமாறும்போது இந்த பெட்டி வந்து அப்படியே கீழே விழுற மாதிரி அப்படி சரிஞ்சிருக்கு. சரிஞ்சோடனே இந்த ஊசான்னு ஒருவன் என்ன பண்ணி அந்த பெட்டி போய் பிடிச்சிருக்கான். பிடித்த உடனே கர்த்தர் அவனை அடித்தார்னு நாங்கள் சொல்லப்படுறோம். உடனே அவன் கை வச்சோடனே அவன் செத்து போயிட்டான், சாக்கடிச்ச மாதிரி. கரண்ட் தொட்டால் எப்படி சாக்கடிச்சு சாப்பிட்றான் அன்னைக்கு, அதே மாதிரி அந்த பெட்டியை தொட்டிருக்கான். உடனே தூக்கி அடித்து அவன் செத்து போயிட்டான். உடனே ரொம்ப தாவீது ராஜாவும் மற்ற ஜனங்களும் என்ன பண்ண, ரொம்ப ஆண்டோடைய பெட்டி தான் நம்ம கொண்டு வரலாம் போல, அந்த பெட்டியை தொட்டே அவன் செத்து போயிட்டானே
அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு அந்த பெட்டி என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஓபேத் ஏதோம் அப்படின்னு ஒருவன் வீடு, அவன் வீட்டில் என்ன பண்ணுறாங்க, அவன் ஒரு இடத்துல என்ன பண்ணால் அவன் வீட்டில் கொண்டு அந்த பெட்டியை வச்சுட்டு நம்ம இடத்துல இந்த பெட்டியை கொண்டு வர முடியாது, நம்ம இங்கே வச்சிடலாம்னு சொல்லி ஒரு இடத்துல ஒரு வீட்டில் வச்சிடறான். அதுக்கு முன்னாடி ஒரு கல் மேலே இருந்துச்சான், ஒரு வயலில் ஒரு கல் மேலே இறக்கி வச்சுட்டாங்க பெட்டியை வச்சு என்ன பண்ணிட்டாங்க, அந்த பெட்டி இப்போ ஒரு வீட்டுக்கு வந்துடுச்சு. அவன் வீடு ஓபேத் ஏதோம், அவன் வீட்டு வேலை 3 மாதம் இருந்துச்சான். 3 மாதம் இருந்தவொடனே அவன் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. இதை ராஜா பார்க்குறாரு. இந்த பெட்டி இருந்த பிறகு இதுக்கு முன்னாடி இவன் நிலமை எப்படி இருந்து இன்றைக்கி இவ்வளோ ஆசீர்வாதம் ஆகிட்டானே, அது பெட்டியை நம்மகிட்ட கொண்டு வரணும், எப்படியாவது ஆண்டோடைய வார்த்தையை நம்ம வீட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு அவன் பிரயாசப்பட்டு மறுபடியும் என்ன பண்ணால் அதுக்கு ஒரு கூடாரத்தை போட்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. 14ஆம் வசனத்தில் நீங்கள் 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவன் தனக்கு 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அவன் தனக்கு தாவீது நகரத்தில் வீடுகளை உண்டாக்கி தேவனுடைய பெட்டிக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி அதற்கு ஒரு கூடாரத்தை போட்டான். பிற்பாடு தாவீது, லேவியர் ஒழிய வேறொரும் தேவனுடைய பெட்டி எடுக்கலாகாது, தேவனுடைய பெட்டி எடுக்கவும் என்னென்னைக்கு அவருக்கு பணிவிடை செய்வோம் அவர்களையே கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்றான். அப்படியே கர்த்தருடைய பெட்டிக்கு தான் ஆயத்தப்படுத்திய அதே ஸ்தலத்திற்கு அதை கொண்டு வரும்படி தாவீது இஸ்ரவேல் எல்லாம் எருசலேமில் கூடி வர செய்தான். பாருங்க, ஆண்டோடைய பெட்டிக்கு ஒரு ஆலயத்தை ஒரு கூடாரத்தை அவன் போட்டான். போட்டுட்டு என்ன பண்ணுறான் சொல்கிறான், தேவனுடைய பெட்டியை வந்து யாரும் தொடக்கூடாது, சும்மா அனாவசியமாக யாரும் என்ன பண்ணக்கூடாது, இந்த வேத வசனத்தை எல்லாரும் தொடக்கூடாது. லேவியர் ஒழிய ஆண்டுடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரனை தவிர யாரும் என்ன பண்ணாது, பெட்டிக்கிட்ட போகக்கூடாது சொல்லி அதுக்குன்னுட்டு ஊழியக்காரர்கள்லாம் கூடி வர வச்சு அந்த பெட்டியை தூக்கிட்டு வர்றதுக்கு யாரும் தகுதி சொல்லி அதுக்குரிய ஒரு கூட்டத்தை அவர் ஏற்படுத்தி அந்த பெட்டியை கொண்டு வந்தார் சொல்லுவார். இந்த பெட்டியை தொட்ட உடனே எத்தனை பேர் என்ன பண்ணால் அவன் செத்து போயிட்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த இடத்துக்கு பேரே ஊசான்னு சொல்லி பேரை வைக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, அந்த பெட்டியை எட்டி பார்த்தாங்க பாருங்க, அதிலே நிறைய பேர் செத்து போயிருக்காங்க. பெட்டியை எட்டி பார்த்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க, செத்து போயிருக்காங்க. அப்போது ஆண்டுடைய வார்த்தையை, அந்த வார்த்தை தான் இருந்தது, அதில் ஒன்றும் இல்லை, அந்த வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை பாருங்கள். ஆண்டுடைய வார்த்தையை அந்த நாளில் அப்படிப்பட்டதான தேவனால் எழுதப்பட்ட கைகளினால் எழுதப்பட்ட அந்த வார்த்தைகளை பெட்டியை இப்படி உத்து பார்த்தவங்களே ஒரு 50,000 பேர் செத்தாங்கன்னு சொல்லுங்க. அப்போ ஆண்டுடைய வார்த்தையை சும்மா சாதாரணமாக பார்க்குறோம், பரிசுத்தத்தோடு அவன் பார்க்கணும், பரிசுத்தம் உள்ளவனாக இருக்குது அவன் பார்க்கணும். பரிசுத்தம் உள்ளவனாக இருக்கிறவங்க அது வேத புஸ்தகத்தோடு நம்ம இன்றைக்கி பைபிளை வந்து சாதாரணமாக என்ன பண்ணுவோம், நம்ம எப்பொழுதுமே எடுத்து என்ன பண்ணக்கூடாது, நம்ம பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோமா, அந்த வேத புத்தகத்தை வைக்கிறதுக்கு தகுதியாக இருக்கிறோமா. அன்றைக்கி இந்துக்கள் மற்றவங்கெல்லாம் பார்க்கும்போது ஒரு பயபக்தியாக ஒரு ஆலயத்தில் போகும்போது ஒரு தீட்டு இல்லாமல் சுத்தமாக போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நமக்கு அந்த இதே இல்லாமல் என்ன பண்ணுறோம், நம்ம சுத்தமாக போகலாம், எப்படி வேணாலும் பைபிள் எடுத்து படிக்கலாம், எப்படி இருந்தாலும் ஆண்டவர் ஏற்றுக்குவாருன்னு பைபிள் எடுத்து படிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ நம்மகிட்ட ஒரு சுத்தப்பத்தன்றது நம்மகிட்ட இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது ஒரு சுத்தமாக வரணும், ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பரிசுத்தமாக வரணும். நம்முடைய பாவங்கள் பாவ காரியங்கள்லாம் அறிக்கை செய்யணும். ஆண்டவரை நான் பாவி, ஆண்டவரை நம்முடைய ஆலயத்துக்குள்ளே வந்து இந்த வேத புஸ்தகத்தை, இந்த வேதத்தை படிக்கிறதுக்கு, இந்த வேத வசனத்தை நான் படிக்க வந்திருக்கிறேன், என்னை பரிசுத்தமாக்கும், என்னை தகுதிப்படுத்தும், இந்த வேத புஸ்தகத்தை எடுக்கிறதுக்கு தகுதி தாருன்னு சொல்லி நம்ம கேட்கணும். தகுதி இல்லாமலாம் இருந்தவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, தகுதி இல்லாமல் தொட்டவனே செத்தான், தகுதி இல்லாமல் எட்டி பார்த்தவன் செத்தான். ஆனால் தகுதியோடு இந்த வேதத்தை நாம் படிக்கணும். வேத புத்தகம் சும்மா வச்சுக்கூடாது. சும்மா சாதாரணமாக வச்சுருந்த பெலிஸ்தர் தேசத்தில் என்ன பண்ணுறது, தாளமுடைய சிலை உடஞ்சி போச்சு, அந்த பெட்டியை தூக்கிட்டு போனாங்க. அவங்க ஆண்டவர் அறியாத ஜனங்கள், இயேசு கிறிஸ்துவை தெரியாத ஜனங்க. அந்த பெட்டி போன இடத்துலலாம் என்ன பண்ணுச்சு, மூலவேதனையால் பாதிக்கப்பட்டு கொலையினால் நோயினால் நிறைய பேர் செத்தாங்க. அப்போ இந்த வேத வசனம் என்பது ஒரு பரிசுத்தமுள்ளவர்களாய் நாம் இந்த வேதத்தை நம்ம எப்பொழுதும் வைத்திருக்கிறோம். பரிசுத்தமுள்ளவர்களாய் நாம் இருந்து தகுதி உள்ளவர்களாய் இந்த வேதத்தை வச்சு இந்த வருஷத்தில் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. அந்த வாக்குத்தத்தம் யாருக்கு ஞாபகம் இருக்கா? அந்த வாக்குத்தத்த வசனத்தை கூட நம்ம படித்தோன்னா நம்ம ஞாபகத்துக்குள்ளே இருக்கா, நமக்கு இன்றைக்கி நமக்கு சிந்தையில் இருக்கா பாருங்கள். ஆனால் அந்த பெட்டியை அவன் வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு எவ்வளோ பிரயாசப்படுறான். ஆண்டோட பெட்டி அவனால் என்ன பண்ண முடியல, கொண்டு வர முடியல. ஆனால் அந்த பெட்டியை கொண்டு வந்து அதில் ஆசீர்வாதம் இருக்குது. ஏன்னா அவன் ஆண்டோடைய பிள்ளை, அவன் எடுத்து வரலாம், அவன் வீட்டில் கொண்டு வரலாம். ஆனால் அதுக்கு தகுதியான ஆட்கள் தான் அதை என்ன பண்ண, அந்த பெட்டியை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தகுதி இல்லாமல் எடுத்து வந்ததுனால என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. ஆனால் தகுதியாய் கொண்டு வரும்போது யாரும் என்ன பண்ணல,
ஆசாரியர்கள் மட்டும் அந்த பெட்டியை கொண்டு வராங்க. இன்னைக்கு வேதத்தை போதிக்கிறது எல்லாரும் போதிக்க முடியாது. ஆண்டுடைய ஊழியக்காரன் தான் ஆண்டுடைய வார்த்தையை என்ன பண்ணுறான், போதிக்கிறோம்னு சொல்லப்பட்டதுக்கு, போதிக்கிறதுக்கு கர்த்தர் அந்த வார்த்தையை என்ன பண்ணுவார், அவர் மூலமாக ஆண்டவர் கொடுக்குறாரு சொல்லப்படும். ஆகவே தேவனுடைய பெட்டி எடுக்கிறதுக்கு ஆசாரியர்கள் ஊழியத்தை செய்கிறவங்க தான் கொண்டு வந்தாங்க. பத்திரமா கொண்டு வந்து அதை பண்ண ஆண்டவர் அந்த தாவீது ராஜா போட்ட கூடாரத்தில் அப்புறம் கொண்டு வச்சாங்கன்னு சொல்லப்படுது. ஆகவே இந்த உடன்படிக்கை பெட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன முக்கியமாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4ஆம் வசனத்தில் இது குறித்து அங்கே சொல்லப்பட்டிருந்த, அதனாலே பொன்னால் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்றகடுகு பதிக்கப்பட்டிருந்த உடன்படிக்கை பெட்டி இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளித்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலைகளும் இருந்தது. 3 காரியம் இருந்ததாக சொல்லப்படுது. உடன்படிக்கை பெட்டியில் என்ன இருந்ததா, மன்னா, அதாவது வானத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் எகிப்திலிருந்து அடிமைத்திலிருந்து மீட்டெடுத்து போகும்போது வழியில் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஆகாரம் இல்லை. அப்போ வானத்திலிருந்து தினமும் மன்னான்னு ஒன்று பெய்யுமா, கொத்துமல்லி விதையெல்லாம் வந்து விடுமா, அதை எடுத்து தான் சமைச்சு சாப்பிட்டுருக்காங்க. அதில் கொஞ்சம் எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு என்ன பண்ணிட்டாங்க, பத்திரப்படுத்தி வையின்னு சொன்னார். அதை தான் அந்த உடன்படிக்கை பெட்டியில் வச்சாங்க. அப்போ வானத்திலேருந்து விழுந்த தேவ மன்னா, தேவனுடைய வார்த்தை, அந்த மன்னாவை வந்து அந்த பெட்டியில் இருக்கு. 2வது வந்து தளிர்த்த கோல், அதாவது ஊழியக்காரங்க ஆரோனை ஆண்டவர் வந்து ஆசாரியனாக தெரிந்து கொண்டார். அப்போ அங்கே இருக்கிற சில பேர் எங்களையும் ஆண்டவர் ஊழியக்காரராக தெரிந்து கொள்ளவில்லையான்னு சொல்லி அவங்களுக்கு வாக்காரம் வந்தவனே 12 கோலை செய்ய சொன்னார். வாதுமை மரத்தில் உள்ள அந்த கிளையை வெட்டி 12 கோல், அந்த 12 கோலை என்ன பண்ணுங்க, நீங்கள் பலிபீடத்தில் கொண்டு என்ன பண்ணுங்க, ஆலயத்தில் வச்சுட்டு பூட்டிட்டு வெளியே வந்துடுங்க. ஒவ்வொருத்தர் கோல்லையும் ஒவ்வொரு பேரை எழுதுங்கன்னார். 12 பேர் பேர் எழுதி 12 கோத்திரத்து பேரை எழுதி 12 கோல் வச்சுட்டு வந்துட்டாங்க. ஆனால் அடுத்த நாள் போய் திறந்து பார்த்தா எல்லா கோலும் மச்ச கோலும் அப்படியே இருக்கு. ஒரே ஒரு கோல் மட்டும் துளுத்து பூத்து வாதுமை பழங்களை கொடுத்துருந்துன்னு சொல்லப்படுது. பூத்து பழம் கொடுத்துருந்தான். அது யாருன்னு கேட்டால் ஆரோனுடைய கோலம். அந்த கோலையும் அந்த பெட்டிக்குள்ள வச்சிருக்கிறாங்க. அந்த மற்ற பழங்கள். அப்போ அது அடையாளம், ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டதுக்கு இவர் தான் அடையாளம். இவர் தான் ஊழியம் பண்ணணும், இவர் தான் அந்த வேதத்தை என்ன பண்ண போதிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குது. கர்த்தர் இவர் மூலமாக கொடுக்குற வார்த்தையை தான் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அப்போ இவருக்கு தான் அந்த ஆசாரிய ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்க, ஆரோனு கீழ்ப்படிந்து நடந்திருக்கிறாங்க. அப்போ அந்த ஆரோனை அவர் தெரிந்து கொண்டார். இன்றைக்கு ஊழியக்காரன் தெரிந்து கொண்டார் என்பதற்கு ஒரு அடையாளம் தான் அந்த கோல். 2வது. 3வது என்னன்னு கேட்டிங்கன்னா, உடன்படிக்கையின் கற்பலைகள். ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு மோசே மூலமாக 10 கற்பலைகளை கையினால் எழுதி கொடுத்தாரு. அந்த பலகைகளை தான் அந்த உடன்படிக்கை பெட்டியில் வச்சுருந்தாங்க. அப்போ இந்த 3 காரியங்கள் அந்த பெட்டியில் இருக்குது. அப்போ உடன்படிக்கை பெட்டிகள் சாதாரணமானது அல்ல. அங்கே வானத்திலிருந்து பெய்த தேவ மன்னா, தேவர்கள் சாப்பிடக்கூடிய தேவ மன்னா. 2வது ஊழியக்காரன் என்று சொல்லி ஒரு அடையாளப்படுத்தின, அன்றைக்கு அடையாளப்படுத்தின அந்த துளிர்த்த கோல், ஆரோன் கொடுக்கப்பட்ட அந்த துளிர்த்த கோல், ஆசாரியன் என்ற ஊழியம் செய்வதற்கு தகுதியான துளிர்த்த கோல். 3வது அந்த ஆண்டுடைய வார்த்தை. இந்த 3 இருக்குது. ஆனால் அந்த 3ஐயும் அந்த உடன்படிக்கை பெட்டியில் இருந்ததுனால இஸ்ரவேல் மக்கள் அந்த பெட்டியை யுத்தத்துக்கு போனாலும் சரி, என்ன காரியமானாலும் அந்த பெட்டியை என்ன பண்ணுவாங்க, அந்த பெட்டியை வச்சு ஆராதனை செய்வார்கள். அந்த பெட்டிக்கு முன்பாக என்ன பண்ணுவாங்க, அவங்க ஆடு மாடுகள்லாம் பலி செலுத்தியிருக்காங்க அந்த காலத்தில். ஆகவே இந்த உடன்படிக்கை பெட்டியை சாதாரணமாக என்ன பண்ண முடியல, எல்லாரும் என்ன பண்ண முடியாது, தொட முடியல. அப்பேற்பட்ட வல்லமை அந்த பெட்டியில் இருந்திருக்குது. ஆகவே இன்றைக்கி வேத புஸ்தகத்தை கூட இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறோம், சாதாரணமாக என்ன பண்ணுறோம், நம்ம எடுத்துகிட்டு எப்படி வேணாலும் இருந்தாலும் பரவாயில்ல வேத புத்தகத்தை படிக்கலாம். ஆனால் ஒரு பரிசுத்தமுள்ளவர்களாக நாம் வேதத்தை வாசிக்கிறோம். இதயத்தில் பரிசுத்தமுள்ளவர்களாக ஆண்டவரிடத்தில் நம்ம பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே நான் என்னை தகுதிப்படுத்தும், அந்த வேத புஸ்தகத்தை பார்த்து என்னை படிக்கிறதுக்கு தகுதி தாரும். தகுதியோடு படிக்கும்போது நம்ம வசனம் எனக்கு நம்ம புரியும், கர்த்தர் நம்மோடு பேசுவார். சும்மா எடுத்து படித்தா ஒன்றுமே புரியாது. நம்ம ஒரு பரிசுத்தம் உள்ளவர்களாக இந்த வேதத்தை நாம் இப்போ வாசிக்கும்போது, ஒரு தகுதி இல்லாமல் நம்ம வேதத்தை வாசிக்கும்போது நமக்கு ஒன்றுமே புரியாது. ஒன்று படித்தேன், அவன் இவனை பெற்றான், இவன் அவனை பெற்றான் தான் இருக்குது அப்படின்றான் நிறைய பேர். ஏன்னா அவன் தகுதியாக அந்த வேதத்தை படிக்கவில்லை. அப்போ அவங்கள்ட்ட அந்த வேத புத்தகம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் இந்த உடன்படிக்கை பெட்டி அன்றைக்கு தகுதி இல்லாமல் இந்த பெட்டியை தொட்டதுனால ஊசா என்பவன்
சாக்கடித்த மாதிரி அடித்து அந்த இடத்துல செத்து போயிட்டான். அதை எட்டி பார்த்தவங்களும் என்ன பண்ணுறாங்க, என்ன இருக்குன்னு எட்டி பார்த்தவங்களும் செத்து போனான். ஆகவே இந்த வேத புஸ்தகத்தை நிறைய பேர் வீட்டில் வாங்கி வச்சுருக்காங்க. ஒன்று வேத வசனம் சொல்லுது, இருபுறம் கருப்புள்ள பட்டைன்னு சொல்லுது. பேசுகிற எனக்கும் என்னையும் சரிப்படுத்தும், கேட்குற உங்களையும் சரிப்படுத்தும். அப்போ அந்த இது இருபுறம் கருப்புள்ள பட்டையமாக இருந்தால் ஒன்று என்ன பண்ணும், சரியில்லைன்னா என்னையும் வெட்டும் உங்களையும் வெட்டும். அப்போ இது அழிக்கவும் செய்யும், ஆக்கவும் செய்யும். ரெண்டு சக்தி இதில் இருக்குது. ஆகவே இந்த வேத புஸ்தகத்தை நம்ம சாதாரணமாக தகுதியோடு இருந்தால் நம்மை அழிக்காமல் இது ஆக்கும். நம்ம என்ன பண்ணோம், வளர செய்யும், ஆசீர்வாதமாக இருக்கும். இல்லைன்னா இது அழிக்கவும் செய்யும். ஆகவே அப்படிப்பட்ட வல்லமையோடு தான் தேவனுடைய வார்த்தை. அதனால தான் அந்த தகுதி இல்லாமல் தொட்டதுனால தான் என்ன பண்ண, அந்த ஊசா செத்து போயிட்டான், அந்த பெட்டியை தொட்டு செத்து போயிட்டான். ஆகவே அதுக்கு பிறகு தான் தாவீது உணர்ந்தார், ஆஹா இந்த பெட்டியை சுமக்கிறதுக்கு ஊழியக்காரங்க தான் லாக்கி, வேறு யாரும் என்ன பண்ணுறாங்க, அந்த பெட்டியை விடக்கூடாது பெட்டி பக்கத்தில். அப்போ ஊழியம் செய்வதற்கு ஆசாரியனை தான் ஆண்டவர் ஆரோனை தெரிந்து கொண்டார். ஆகவே இந்த ஊழியக்காரங்களை எதுக்காக ஆண்டவர் தெரிந்து கொள்ளலாம், அந்த ஊழியத்தை செய்வதற்கும் அந்த பலிபடுத்து பிரசங்கம் பண்ணுறதுக்கும் தகுதி அவர்களுக்கு தான் இருக்குன்னு சொல்லி தான் என்ன பண்ணார், இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பாக அந்த துளிர்த்த கோலை ஒரு அடையாளமாக கொடுத்தார். ஆகவே இன்றைக்கு நமக்கு ஒரு அடையாளத்தை ஆண்டவர் கொடுக்குறார், ஊழியம் செய்கிறவருக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்குறார். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லுவதற்கு பாருங்கள், தேவனுடைய மண்ணை அவங்களுக்குள்ளே ஆண்டவர் கொடுக்குறார், தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்கும். இந்த மூன்று நமக்குள்ள ஆண்டவர் வரும்படி செய்கிறார் இன்றைக்கு. அப்போ இந்த மூன்றை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தகுதி உள்ளவர்களாய் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தகுதி இல்லாமல் பாருங்கள், அந்த வசனத்தை நம்ம படிக்கலாம். நமக்கு இந்த வருஷம் கொடுத்த வாக்கு தத்துவத்தை எப்படியாவது அந்த வசனத்தை ஒன்று ஒரு போர்டு செஞ்சு வைக்கணும்னு பார்க்குறேன், என்னால் வைக்க முடியும். அதான் அந்த வசனம், உன் அரங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக வாக்கு கொடுத்தார். ஆண்டவர் சமாதானத்தையும் சுகத்தையும் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆனால் அந்த சமாதானத்தையும் சுகத்தையும் நமக்குள்ளே பெற்றிருக்கிறோமா? நமக்கு வாக்குத்தம் கொடுத்தாரு, அந்த வசனத்தை நம்ம மனசில் வச்சுருக்கோமா? இன்றைக்கி நெஞ்சில் வச்சுருக்கோம். நம்ம கொடுத்த வாக்குத்தத்தை இன்றைக்கி நினச்சி நம்ம ஜெபம் பண்ணுறோமா? அதே போல் தான் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்த அந்த கற்பனைகளை என்ன பண்ணல, அவங்க கூட வச்சுக்கல, அது தகுதியாக வச்சுக்க முடியாமல் அவங்க என்ன பண்ணாங்க, கஷ்டப்பட்டாங்க. அப்போ அந்த பெட்டி அவங்க இடத்துல வந்தபோது அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்போ அந்த பெட்டியை கொண்டு வரும்போது பரிசுத்தம் இல்லாமல் தொட்டவங்கெல்லாம் செத்து போனாங்க. அப்போ பரிசுத்தம் உள்ளவர்களாக ஊழியத்திற்கு அங்கீகரிக்கப்பட்ட அல்லது தகுதிப்படுத்தப்பட்டவர்கள் இந்த பெட்டியை சுமக்கும்போது அவங்க யாரும் செத்து போகல, அவங்க பரிசுத்தம் உள்ளவர்கள் மேலும் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக்கப்பட்டார்கள். ஆகவே இந்த வேதத்தை நாம் தியானிக்கும் போதும் வேதத்தை படிக்கும்போது சாதாரண ஒரு புத்தகமாக பார்க்கக்கூடாது. இது ஒரு பரிசுத்த புஸ்தகமாக, இதுக்கு ஒரு பயபக்தியோடு இதை படிக்கணும். பயபக்தியோடு படிக்கும்போது தான் நமக்கு ஆசீர்வாதம். சும்மா ஏனோ தானோன்னு படித்தா அது நமக்கு பிரயோஜனமே இல்லை, படித்தும் பிரயோஜனம் இல்லை. ஆகவே இந்த வேத புஸ்தகத்தை நம்ம வீட்டில் வச்சுருக்கும்போது உடன்படிக்கை பெட்டி நம்ம வீட்டுக்குள்ளே வந்தது போல் அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது உடன்படிக்கை பெட்டி. அந்த உடன்படிக்கை பெட்டி இருந்தது மாத்திரம் உடன்படிக்கை பெட்டியில் உள்ள வசனத்தின்படி நடக்கணும்னு சொல்லி தான் அந்த ஆண்டவர் அந்த வார்த்தை இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்தார். ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வேத வசனத்தின்படி நாம் இன்றைக்கி நடக்கிறோமா? வேத வசனத்தின்படி நடந்தால் ஆண்டவர் நம்மோடு இருப்பார். வேத வசனத்தின்படி நாம் நடக்கலைன்னா வேத புத்தகத்தை சும்மா வச்சுருந்தோம் பிரயோஜனம் கிடையாது. அப்போ ஆண்டவர் நம்மோட இல்லைன்னா நமக்கு என்ன வச்சு என்ன பிரயோஜனம்? அந்த தாகனுடைய கோயிலில் வச்சு அந்த சிலை அந்த பெட்டிக்கும் பாய் விழுந்து உடஞ்சி கிடந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பொருள்லாம் நாசமடையத்தான் செய்யும். இப்படி தான் நிறைய வீட்டில் நாசமடையுது. அப்போ வேத புத்தகத்தை சும்மா வச்சுருக்கக்கூடாது. அவங்க சும்மா வச்சுட்டு போயிட்டாங்க. தினம் என்ன பண்ணணும், அதை எடுத்து படிக்கும். வேத புஸ்தகத்தை தினம் படிக்கிறது தான் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. வேத புஸ்தகத்தை சும்மா கொண்டு வச்சுருந்தா வீட்டில் இருக்கிற சில பொருள்களுக்கு நஷ்டம் தானாக வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் வேத புஸ்தகத்தை நாம் படிக்கணும், சும்மா வச்சுருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், மற்ற ஜனங்கள் கூட ஒரு சிலையை வச்சு கூட தினமும் பூஜை பண்ணுறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், எந்திரிச்சா பைபிளை தொட்டு ஒரு அதிகாரம் கொஞ்ச நேரம் உட்காந்து ஒரு நாளாவது படிக்கிறோமா? அன்றைக்கி நிறைய பேர் படிக்கிறதே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சர்ச்சுக்கு எடுத்து வராங்க, அதோட அப்படியே போட்டு வச்சுட்டு அடுத்த வாரம் வரும்போது தூசி தட்டி எடுத்து வருது. இப்படி நிறைய வாழ்க்கை இருக்குது. அப்போ நமக்கு என்ன பிரயோஜனம்? வேதத்தை தினமும் என்ன பண்ணணும், அவர் கொடுத்த வார்த்தை தினம் தியானிக்கணும். ஆண்டவருக்கு 10 கற்பனைகள் படிச்சுக்கிட்டே இருந்தால் அவன் தப்பே பண்ண மாட்டான். வேதத்தை படிச்சுக்கிட்டே இருந்தால் அந்த 10 கற்பனைகள் இன்றைக்கி இல்லாததுனால தான் இன்றைக்கி தப்பு எல்லோரும் செய்கிறது காரணம். 10 கற்பனைகள் யாருக்குமே இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. அந்த 10 கற்பனைகளும் தினமும் படிக்கிறவன் கொலை செய்யணும்னு நினைக்க மாட்டான், திருடணும்னு நினைக்க மாட்டான், பொய் பேசணும்னு நினைக்க மாட்டான், பொய்ச்சாட்டு சொல்லணும்னு நினைக்க மாட்டான், அப்பா அம்மாவை கனம் பண்ணுவான், ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ப்பான், அநேகருக்கு உதவி செய்யணும்னு நினைப்பான். இந்த கற்பனைகளெல்லாம் நமக்குள்ளே கொண்டிருந்தால்
நிச்சயமாக ஆண்டவரிடத்தில் அன்பு இருக்கும், மற்றவரிடத்தில் நம்ம அன்பு செலுத்துவோம். அப்போ இந்த கற்பனைகள் நம்மிடத்தில் இல்லை அப்படின்னா நம்ம எந்த விதமான ஆண்டவர் பயப்படுற பயம் இருக்கவே இருக்காது. அப்போ இந்த கற்பனைகள் நமக்குள்ளே இருக்கணும்னா இந்த வேதத்தை தினமும் நம்ம படிக்கிறவங்களா இருந்தால் உண்மையாக நம்ம ஆண்டவர்கிட்ட அன்பு கூறுறோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ உண்மையாகவே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு வரும். இந்த வேதத்தை நம்ம சந்தோஷத்தோட ஒரு பிரியத்தோடு இதை வாசிக்கிறோம்னு சொல்லணும். அப்போ பிரியம் இல்லாமல் நம்ம ஏதோ ஏனோதானு வாசித்தா அதனால பிரயோஜனமே கிடையாது. ஆகவே இந்த வேதத்தை நீங்கள் வாசிக்கும் போது பிரயோஜனமாக வாசிக்கும். அப்போ இந்த வசனத்தை நான் வைக்கணும்னு நினைக்கும் போது இந்த வருஷம் ஆண்டு கொடுத்தாரு, அந்த வசனத்தை என்ன பண்ணல நமக்குள்ளே வைக்க முடியல. எனக்கே மறந்து போகுது அந்த வசனம். சில நேரம் நம்ம தியானிக்கும் போது தான் ஞாபகம் வருது பாருங்க. அப்போ நம்ம கொடுத்த வசனத்தை கூட நமக்குள்ளே வச்சுக்க முடியல பாருங்க. இன்னைக்கு ஆண்டு கொடுத்த வாக்குத்தத்தம் அந்த வருஷம்ட்டு ஒரு அரண்மனைக்குள்ளே சமாதானமும், ஒரு அலங்கத்திற்குள்ளே சமாதானம், ஒரு அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக சொன்னார். அப்போ சமாதானமும் சுகமும் நமக்கு இருக்கணும். அந்த வசனத்தை தினமும் சொன்னாதான் நமக்கு இருக்கும். அந்த வசனமே நமக்கு நினைப்பில்லாமல் போனால் எங்கேருந்து இருக்கும்? அதே போல் நம்ம உடன்படிக்கை பெட்டியை விட்ட மாதிரி தான் நாம் இன்றைக்கி வசனத்தை விட்டுட்டு இருக்கோம். அது வசனத்தை நாம் என்ன பண்ணோம், அதுக்கு தான் ஞாபகப்படுத்துறதுக்கு தான் எல்லாரும் ஒரு வாக்குத்தத்தை அட்டையை போட்டு வீட்டில் மாட்டி வச்சுட்டு இது தினம் படிங்க, தினம் அந்த வசனத்தை தியானிங்கன்னு சொல்லி ஒவ்வொரு சபையிலையும் ஒரு வாக்குத்தத்தை போட்டு கொடுத்துருவாங்க ஒவ்வொரு வீடுகளுக்கும். அந்த கதவுலையோ அல்லது அவங்க வீட்டு நிலைகளில் தினம் வச்சுட்டு இந்த வருஷம் வாக்குத்தம் ஆண்டவரை தினம் என்ன பண்ண அந்த வசனத்தை அவங்க தியானிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் நிச்சயமாக வரும். நம்ம அப்படி வச்சுருக்கோமா? வைக்கலை. நான் அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு புதுசாக வீடு பால் காய்க்க போகும்போது அந்த புதுசாக கட்டின வீடு, அந்த வீட்டில் அந்த வசனம் அங்கே வைக்கப்பட்டது. ஆனால் நம்ம கொடுத்த வசனத்தை நம்ம வீட்டில் வைக்க முடியல. ஆனால் இந்த வசனத்தை யாரோ ஒருத்தர் வீட்டில் புதுசாக அதை அந்த வீட்டை வாடகைக்கு விடுறாரு. அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் ஒரு கிறிஸ்தவர். அவர் அந்த வசனத்தை புது வீடை கட்டி சென்று ஒரு 200-300 ரூபாய்க்கு மேலே இருக்கும் அந்த போர்டு மாதிரி வச்சு அந்த வசனத்தை பெருசாக வச்சுருக்காரு வீட்டு வாசல். வாடகைக்கு விடுறவர் வீட்டு வாசலில் அதை என்ன பண்ண அந்த வசனத்தை போர்டோடு வச்சுருக்காரு. அப்போ நம்ம கொடுக்கப்பட்ட வசனத்தை நாம் கூட வீட்டில் வைக்கல, ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது. அதே மாதிரி தான் இன்றைக்கி உடன்படிக்கைப்பட்டு எங்கேயோ இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல தான் இன்றைக்கி ஆண்டுடைய வார்த்தை இருந்து கொடுத்து நமக்குள்ளே இல்லை. அல்லேலூயா. நம்ம கொடுத்த வசனம் நமக்குள்ளே இல்லை. அப்போ அந்த வீட்டுக்கு யோபேத் வீட்டில் 3 மாதம் இருக்கையில் அந்த வீடு ஆஸ்வதிக்கப்பட்டது. அப்போ கர்த்தருடைய வார்த்தை எந்த வீட்டில் இருக்குதோ அந்த வீடு நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போ நம்ம கொடுத்த வாக்குத்தத்த வசனம் நம்ம வீட்டில் இருக்குதா? கொடுத்த வாக்குத்த வசனத்தை நம்ம தினமும் என்ன பண்ணுறது, தியானிக்கிறோமா? அது கூட இல்லை. வேதத்தை எங்கே வாசிக்க போகிறோம்? ஆகவே நம்ம கொடுத்த வசனத்தையாவது கண்டிப்பாக தியானம் பண்ணாமல் விடக்கூடாது. தினமும் எனக்கு இந்த வசனத்தை வாக்குத்தத்தை கொடுத்தீங்க, இந்த வருஷத்தில் சமாதானம் சுகம்னு சொன்னீங்களே, அந்த வாக்குத்தத்தை இங்கே நினச்சி இங்கே சோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணாலே உங்கள் வீட்டுக்கு சமாதானம் வந்துடும், சுகம் வந்துடும். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தை விசுவாசிக்கிறது இல்லை. வாக்குத்தத்தம் கொடுத்தார அந்த ஒரு மாதம் மட்டும் அந்த வாக்குத்தத்தை கொஞ்சம் சில பேர் நினைப்பாங்க, அதுக்கப்புறம் மறந்துடுவாங்க. ஆனால் இந்த வாக்குத்தத்தை வருஷம் முழுவதும் ஆண்டவரை கொடுத்தீர், அந்த வாக்குத்தன்படி என் குடும்பத்தில் சமாதானம் தாரும், என் குடும்பத்தில் சுகம் தாரும். யாருக்கும் இந்த வியாதி இருந்தாலும் இந்த வசனம் உண்மையாக இருக்கிறவங்க சுகம் தாரும். இந்த வசனத்தை கொடுத்தீங்களே என்ன அர்த்தம்? எனக்கு சுகம் உண்டாகட்டும் என் குடும்பத்தில் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணால் சுகம் கிடைக்கும், சமாதானம் வரும். அப்போ நாம் என்ன பண்ணுறோம், கர்த்தர் கொடுத்த உடன்படிக்கை பெட்டியை எங்கேயோ தான் வச்சுருக்கோம். இன்றைக்கி நமக்குள்ளே என்ன பண்ணல, கொண்டு வரல. ஆகவே ஆண்டவருடைய ஆலயத்தில் நமக்குன்னு அவரும் ஒரு கூடாரத்தை போட்டு என்ன பண்ணார், அந்த அதுக்குன்னு ஆசாரிகளை ஏற்படுத்தி, அதுக்குன்னு ஊழியக்காரர்களை ஏற்படுத்தி, தினமும் பாட்டு பாடி தினமும் ஆண்டவரை மையப்படுத்தி ஆராதிக்கிறதுக்கு ஊழியக்காரங்களை ஏற்படுத்தின பிறகு தேசத்தில் ஒரு சமாதானம் இருந்தது, தேசத்தில் ஒரு சந்தோஷம் இருந்தது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் கூட இன்றைக்கு பார்க்கும்போது அப்போ ஓபேத் வீடு மாத்திரமல்ல, நம்முடைய வீட்டில் அந்த பெட்டி இருக்கும்போது ஆசீர்வாதம் தான். ஆனால் அந்த பெட்டி நாம் இன்றைக்கு எந்த சூழலில் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வைத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது பாருங்கள், இன்றைக்கி நம்ம ஏதோ ஒரு சூழலில் ஒரு பைபிள் வாங்கி வச்சுருக்கோம் அப்படி, ஆனால் அதை தினமும் படித்து என்ன பண்ணால் ஆண்டவர் சோத்திரம் பண்ணணும். இந்த வருஷம் வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க, அந்த வசனத்துக்கு சோத்திரம். இன்றைக்கி நான் படித்த வசனத்தின்படி கர்த்தாவே இந்த வசனத்தின்படி நீ ஆசீர்வதியும். அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை நாம் விசுவாசித்து கர்த்தர் கொடுத்தார் என்று விசுவாசிக்கணும். அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தர் கொடுத்தது உண்மை. ஆண்டவர் கொடுத்த வார்த்தைன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, தினம் அந்த அந்த கட்டளைகளின்படி இஸ்ரவேல் மக்கள் நடந்தாங்க. அந்த கட்டளைகளின்படி நடக்காத போது அவங்க எதிர்களில் ஒப்படைச்சாங்க ஆண்டவர். அவங்கள பிரஜாதிகள் என்ன பண்ணாங்க, சிறைச்சாலையில் போட்டாங்க. மற்ற ராஜாக்கள் படையெடுத்து வந்து என்ன பண்ணாங்க, அவங்கள தேசங்களில் சிதறடிக்கப்பட்டு போனாங்க. அந்த கற்பனைகள் நடக்கும்போதெல்லாம் மறுபடியும் என்ன பண்ணார், அவங்கள ரட்சித்து மறுபடியும் தேசத்துக்கு கொண்டு வந்தார். ஆகவே இந்த வசனத்தை அவங்க நம்ம மறந்துட்டா அவரும் நம்மளை மறந்துடுவார். ஆகவே நம்ம கொடுத்த வார்த்தையை நாம் தியானித்து கொண்டே இருப்போம். இந்த வருஷம் நம்ம கொடுத்த ஒரு வார்த்தை எப்பொழுதும் தியானித்து கொண்டு இருப்போம். ஆகவே இந்த வார்த்தை நமக்குள்ளே இருக்கா,
இந்த ஓபேத்தியன் வீட்டில் 3 மாதம் இருந்தாலும் அவன் வீடு ஆஸ்வதிக்கப்பட உண்டான எல்லாம் ஆஸ்வதிக்கப்படுச்சு. இன்றைக்கி நமக்கு மாத்திரம் நமக்கு உண்டான எல்லாம் ஆஸ்வதிக்கப்பட வேண்டுமானால் நாம் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்க வேண்டும். இதை எப்பொழுதும் நாம் சொல்லி கொண்டு இருக்கோம். ஆண்டவர் கொடுத்துருக்காரு, என் வீட்டில் சுகம் இருக்கும், என் வீட்டில் சமாதானம் இருக்கும் அப்படின்னு நம்ம எப்பொழுதும் சொல்லி கொண்டிருந்தால் நிச்சயமாக நம்ம வீட்டில் சுகம் இருக்கும், நம்ம வீட்டில் சமாதானம் இருக்கும், நம்ம குடும்பத்தில் சமாதானம் இருக்கும், நம்முடைய ஊரில் சமாதானம் இருக்கும். ஆகவே இந்த வசனத்தை நாம் என்ன தினமும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் கொடுத்த உடன்படிக்கை பட்டியலில் ஆண்டவர் வார்த்தை இருந்தது. இன்றைக்கி வேத வசனத்தில் பைபிள் நமக்கு கொடுக்கப்பட்டாலும் அந்த பைபிள் நம்ம என்ன பண்ணுறதில்ல, படிக்காட்டாலும் இந்த ஒரு வருஷம் வாக்குத்தத்தை கொடுத்தீங்களே, இந்த வசனத்தையாவது ஞாபகம் வச்சுருக்கோமா? போகிற வர வழிகளில் கூட பைபிள் இல்லாமல் இருக்கலாம், இந்த வசனத்தை நீங்கள் மனசில் வச்சுருக்கிறீங்களா? இந்த ஆண்டவர் இந்த வருஷம் வாக்குத்தத்தை கொடுத்தீங்க, சமாதானம் சொன்னீங்க, உனக்கு சமாதானம் சொன்னீங்க, உங்களுக்கு சமாதானம் சொன்னீங்க, எனக்கு சமாதானம் கொடு ஆண்டவர். இந்த வசனம் கொடுத்த வாக்குப்படி ஒரு அரண்மனைக்குள்ளே சமாதானம், ஒரு அரங்கத்துக்குள்ளே சமாதானம், ஒரு அரண்மனைக்குள்ளே சுகம்னு சொன்னீங்களே, அப்படியா இருந்தால் எனக்குள்ளே சமாதானம் தாங்க, எனக்குள்ளே சுகம் தாங்க அப்படின்னு நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சமாதானத்தை சுகத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஆகவே இந்த நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த உடன்படிக்கை பெட்டியில் கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையை போல தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுத்துருக்கிறார். அந்த வாக்குத்த வசனத்தை தினமும் என்ன பண்ணணும், நம்ம வாழ்க்கையில் சொல்லி ஜெபம் பண்ணாலே நம்ம வாழ்க்கையில் சமாதானம் இருக்கும், சுகம் இருக்கும். ஆகவே இந்த வேத புஸ்தகத்தை நாம் கையில் வைத்தவர்களாய் மாத்திரமில்லை, இந்த வேத புஸ்தகத்தை திறந்து கூட அந்த வசனத்தை தினம் தியானிக்கலாம். அந்த வசனத்தை என்ன பண்ணலாம், தினமும் படித்தாலே ஒரு சமாதானம் தான். ஆகவே அதை நாம் மறந்தவர்களாக இருக்கிறபடினால்தான் நமக்கு முன்பாக நம்ம குடும்பத்தில் பிரச்சனைகள் போராட்டங்கள்லாம் வர்ற காரணம் தேவனை நாம் மறந்து போது அவரும் நம்மளை கைவிட்டுருவார். அவரை தேடினால் அவர் மறுபடியும் நமக்கு என்ன பண்ணுவார், தென்படுவார் சொல்லப்படுது. அவர் நம்ம தேடுவோம், அவர் நமக்கு தென்படுவார், நம்மை ஆஸ்வதிப்பார். ஆகவே ஓபேத்தியன் வீட்டை ஆசீர்வதித்த ஆண்டவர், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்த ஆண்டவர் இந்த வேத புஸ்தகத்தை வேத வசனத்தை உங்களுக்குள்ளே கொண்டிருந்தால் உங்களையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா.